எய்ம்ஸ் தொடங்குறதுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்றதை காட்டிலும் கேவலமான ஒரு அறிவிப்பு மத்திய அரசால வேற எதுவும் இருக்க முடியாது. ஏற்கனவே மதுரை பக்கத்தில், புதுக்கோட்டை பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில், செங்கல்பட்டு பக்கத்தில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு என்னன்னா எய்ம்ஸ் தொடங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்கலன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே மத்திய அரசாலே தொடங்கப்பட வேண்டும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கும், பல்வேறு வசதிகள் கொண்டு தான் இருக்கும். அதனால தான் இப்போ மெட்ராஸ், டெல்லியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியஸ் எல்லாம் எய்ம்ஸில் அட்மிட் ஆவாங்க. அது மாதிரி ஒரு இருந்தால் இங்கேயும் ஏழைகளுக்கும் உதவியாக இருக்கும், எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அதனால் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று தான். அதனால் இங்கே அது தொடங்கப்பட வேண்டும். இந்த மாதிரி பல கோரிக்கைகள். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ மருத்துவ செலவுங்கிறது நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகிடுச்சு. அது காரணம் ஹாஸ்பிட்டல், அவங்க டாக்டர்ஸ் தனியாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போடுற போது அதற்கான கட்டடம், எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் போடுற போது நிறையா கடன் வாங்கி பெரிய முதலீட்டு தான் ஒரு மருத்துவமனையை தொடங்க முடியும். அப்போ அதற்கேற்ப அங்கே மருத்துவ கட்டணங்களையும் அவங்க உயர்த்துவாங்க. அப்போ அந்த கட்டணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அங்கே போகிற பேஷண்ட்ஸ் நோயாளிகள் ஆட்படுத்தப்படுறாங்க. அதனால் வியாதி பல பேருக்கு இருந்து தெரிஞ்சால் கூட, இப்போ கிட்னி ப்ராப்ளமோ, லிவர் ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, நியூரோ ப்ராப்ளமோ இந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, பக்கவாதம் இருக்குது, டயாலிசிஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் வியாதி இருக்கிறது தெரிஞ்சுமே அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் போதுமான இடவசதியோ போதுமான சிகிச்சை பெறக்கூடிய நிலையோ இல்லாத காரணத்தினால தனியார் மருத்துவமனையில் போய் அவங்களால பணம் கட்டி செய்ய முடியாத காரணத்தினால நிறையா பேர் நோய் இருக்கிறது தெரிஞ்சு நோயோடவே நிறையா பேர் செத்து போகிறாங்க கிராமங்களில்.